மனதிலும் எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடியது நாம் ஒரு வீடை கட்டிவிட வேண்டும், அந்த வீட்டிலே நாம் வசிக்க வேண்டும், சந்தோஷமாக நிம்மதியாக வசிக்க வேண்டும் என்பதுதான். தனது வீட்டிலிருந்து எந்த இடத்திற்கு அவன் பிரயாணம் செய்து எந்த காரணத்திற்காக சென்று எவ்வளவு வசதியான சொகுசான நிலையை அடைந்தாலும் திரும்ப தன்னுடைய வீட்டிற்கு வந்து தன்னுடைய வீட்டிலே நிம்மதியாக ஒரு தூக்கம் போட்டால்தான் அவனுக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு மன நிறைவாக அமையக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அருள்கொடைகளை பட்டியலிடும் பொழுது ஆனால் அவனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய வீடையும் ஒரு அருள்கொடையாகத்தான் குறிப்பிடுகிறான். ஒல்லாஹு ஜாலல்லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா, உங்களுக்கு உங்களுடைய வீடுகளை இறைவன் நிம்மதியை தரக்கூடியதாக ஆக்கியிருக்கிறான் என்று குறிப்பிடுகிறான். இப்ப மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அருள்கொடைகளிலே வீடும் ஒரு முக்கியமானதாக இருக்கின்றது. அந்த வீடு அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை, எப்படிப்பட்ட நிலைமையை அவனுக்கு உண்டாக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பல வழிகளை கற்றுத்தருகிறது. ஒரு வீட்டின் மூலமாக அவன் நிம்மதியான வாழ்க்கையை அவன் அனுபவிக்க வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், காலங்காலமாக அந்த வீட்டிலே திருப்தியாக இருக்க வேண்டும். இதுதான் அந்த வீட்டின் மூலமாக ஒரு மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. வீடை பலமாக கட்டினா மட்டும் போதாது. வீடு புயல் அடிச்சா சரியாம இருக்கணும், மழை அடிச்சா ஒழுகாம இருக்கணும், வெயில் அடிச்சா உள்ள சூடு வராம இருக்கணும் அப்படின்னு சொல்லி பலமாக அது கூரை பெய்யாம இருக்கணும், தர ஸ்ட்ராங்கா இருக்கணும், சுவர் பலமானதா இருக்கணும் என்று சொல்லி பார்த்து பார்த்து எவ்வளவுதான் வீடு கட்டினாலும் அந்த வீட்டிலே அவன் தொடர்ந்து வசிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வீடு அவனுக்கு அமைதியும் நிம்மதியும் தரக்கூடியதா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த வீடு அவனுக்கு பயனளிக்கக்கூடியதா இருக்கணும். அமைதியோ நிம்மதியோ சந்தோஷத்தையோ அந்த வீடு வழங்கவில்லை என்று சொன்னால் அந்த வீட்டின் மூலமாக எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த வீட்டின் மூலமாக அவன் நிம்மதி கிடைப்பதற்காகத்தான் அவன் அந்த வீடை எதிர்பார்க்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீடு அமைவது என்பது அதுவும் ஒரு மனிதனுக்கு வழங்கக்கூடிய நல்ல காரியங்களில் ஒன்றாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது அருள்கொடைகள், இறைவனால் வழங்கப்பட்ட அருள்கொடைகளை பட்டியலிடும் பொழுது அர்பவு ஷஹாதா, 4 விஷயங்களை பற்றி பட்டியலிடுறாங்க. இந்த 4 விஷயங்கள், ஒன்று மர்அத்து சாலிஹா, நல்ல மனைவி. நல்ல மனைவினா அழகான மனைவின்னு அர்த்தம் இல்லை, சாலிஹான அவனுக்கு மனநிறைவை தரக்கூடிய மனைவி. இரண்டாவது மஸ்வருல் சாலி, விருத்திகரமான விசாலமான வீடு. வெறும் வீடுங்க சொல்லல, விசாலமான வீடு. அது ஒரு மனிதனுக்கு அமையக்கூடிய நல்ல காரியங்களை, நன்மை பயக்கக்கூடிய காரியங்கள் ஒன்றா இருக்கிறது. ஜாரு சாலியோ, நல்ல அண்டை வீட்டுக்காரர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லவங்களா இல்ல, எந்த நேரம் பிரச்சனை தரக்கூடியவங்களா இருந்தாருன்னு சொன்னா அது அவனுக்கு சந்தோஷம் தரக்கூடியதா இருக்கு. இப்ப பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள், எதிர்த்து வீட்டுக்காரர்கள் அதுவும் நல்லவர்களாக அவனுக்கு அமைய வேண்டும். மர்கபு கனி, அவனுடைய வாகனம், அவன் ஓட்டக்கூடிய பிரயாணிக்கக்கூடிய அந்த வாகனமும் அவனுக்கு சந்தோஷம் தரக்கூடியதாக, நிறைவு தரக்கூடியதாக இருக்கணும். இந்த 4 விஷயங்களும் ஒரு மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய நல்ல காரியங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியலிடுகிறார். அந்த பட்டியலிடக்கூடியதுல 2வது ரசூலுல்லாஹ் சொல்றது விசாலமான வீடு. அந்த வீடு அவனுக்கு ஒரு வழங்கப்படக்கூடிய நல்ல காரியங்கள் ஒன்று. இப்ப அந்த அளவிற்கு ஒரு மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய அருள்கொடைகள் ஒன்றாக இந்த வீடு அமைந்திருக்கிறது. வீடை பார்த்து பார்த்து கட்டினாலும் நிம்மதியாக நமக்கு வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழிமுறைகளை அதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அந்த வழிமுறைகளை கற்றுத்தருகிறது. நீங்க வீடை பலமானதா அமைத்து கொண்டால் மட்டும் போதாது, அந்த வீட்டிலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த வீட்டிலே சில அம்சங்கள் இருக்க வேண்டும். அதுல குறிப்பிடத்தக்க முதல் அம்சமாக இஸ்லாம் நமக்கு சொல்வது, அந்த வீட்டிலே இறைவனை பற்றிய பேச்சும் இறைவனை பற்றிய நினைவு கூறலும் அதிகமா இருக்கணும். நம்ம வீடு இருக்குங்கன்னா அந்த வீட்டுல நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள்ல இறைவனை பற்றிய பேச்சு இருக்கணும், இறைவனை பற்றிய நினைவு கூறலும் இருக்கணும். நாம பட்டியலிட்டு பார்க்கணும் நம்ம வீடு எப்படிப்பட்டதா இருக்குது, இறைவனை பற்றிய பேச்சு நம்ம வீட்டுல நிறைந்திருக்கிறதா. காலையில எழுந்ததிலிருந்து இரவு தூங்க போறது வரைக்கும் நம்ம என்னென்னலாமோ பேசுறோம். வீட்டுல எழுந்த உடனே பிள்ளைகளுடைய படிப்பை பத்தி பேசுறோம், பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போறதை பத்தி பேசுறோம், உணவு சமைக்கிறத பத்தி பேசுறோம், வருமானத்தை பத்தி பேசுறோம், தொழிலை பத்தி பேசுறோம், என்னென்ன இந்த உலக காரியங்கள் உண்டோ அனைத்தை பற்றி நம்ம பேசுறோம். இறைவனை பற்றி நம்ம எங்காவது பேசியிருக்கிறோமா? இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம பட்டியல் போட்டு பார்த்து அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
இறைவனை பற்றிய பேச்சு, இறைவனை பற்றிய நினைவு கூறல் இல்லாத வீடும், இறைவனை பற்றிய பேச்சும் இறைவனை பற்றிய நினைவும் இருக்கக்கூடிய வீடுக்கும் உள்ள உதாரணம் என்னவென்று சொன்னால், ஒரு மையத்துக்கும் ஒரு உயிருள்ளவனுக்கும் உள்ள உதாரணம் என்று சொல்லலாம். மசலுல் ஹய்யி ஒல் மையத்து. ஒரு வீட்டுல இறைவனை பற்றி பேச்சே இல்லையா, அது உயிர் இல்லாத வீடு, அது உயிரற்ற வீடு. ஒரு மையத்துக்கு சமமான வீடு. இறைவனை பற்றி நினைவு கூறல இல்லையா, அது மையத்துக்கு சமமான வீடு என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி உதாரணம் காட்டுகிறார். நம்ம வீடு உயிருள்ள வீடா இருக்குதா, ஜீவனுள்ள வீடா இருக்குதா, இல்ல உயிரற்ற வீடா இருக்குதா என்பதை நம்மளே இடை போட்டு பார்த்துக்கலாம். நம்ம காலையிலிருந்து இரவு வரைக்கும் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நம்ம பேசுகிறோம், என்னென்ன செயல்களை எல்லாம் செய்கிறோம், அதுல இறைவனை பற்றிய பேச்சு இருக்கிறதா? இறைவனை பற்றிய பேச்சு என்று சொன்னால் நம்ம அதுக்கு என்ன பேசுறோம், நம்ம குடும்பத்தாருடன் நம்ம பேசும் பொழுது இறைவனை பற்றிய வார்த்தைகள் நம்ம என்னென்னலாம் சொல்றோம் என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இறைவனை பற்றிய பேச்சுக்கள்ல இறைவனுடைய அந்த பெயரை உச்சரிப்பது கூட இறைவனை பற்றிய பேச்சு தான். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது பிஸ்மில்லா என்று நம்ம சொல்றோமா? ஒரு காரியத்தை செய்யறோம், அந்த காரியத்தை தொடங்கும் பொழுது வீட்டுக்கு வர்றோம், வீடு பூட்டி கிடக்க வீடு திறக்கிறோம், கொண்டியை திறக்கும் போதே பிஸ்மில்லான்னு சொல்லி திறக்கிறோமா? வீட்டுக்குள்ள நுழைஞ்சு தண்ணியை குடிக்கிறோம், ஏதாவது பொருட்கள் எடுத்து சாப்பிடுறோம், சாப்பிடும்போது பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிடுகிறோமா? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படி சொல்லி நம்முடைய அந்த பேச்சுக்கள் அல்லாஹ்வுடைய பெயரை உச்சரிக்கக்கூடியவளா இருக்கணும், அல்லாஹ்வுடைய பேச்சுக்கள் வரக்கூடியதா இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், ஒருவன் வீட்டிற்கு நுழையும் பொழுது செய்யக்கூடிய காரியத்தை பிஸ்மில்லா என்று செய்கிறான், தூங்குகிறான் என்று சொன்னாலோ, இல்ல நான் உணவு சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா என்று சாப்பிட்டான் என்று சொன்னாலோ, செய்தான் என்ன சொல்லுவானாம், நாம இந்த வீட்டிலே தங்குவதற்கு இடமும் இல்லை, இந்த வீட்டிலே உண்ணுவதற்கு உணவும் இல்லை, நாம இங்கிருந்து போயிடுவோம் சொல்லி செய்தான் சொல்லிவிடான்னு சொல்றாங்க. அப்ப நாம ஒரு காரியத்தை வீட்டுல நுழைஞ்சவன செய்யறோம், அந்த காரியத்தை பிஸ்மில்லான்னு நம்ம சொல்லி செய்தோம்னு சொன்னா செய்தான் நம்ம கிட்ட நிக்க மாட்டான், நெருங்க மாட்டான், ஓடிடுவான், வெளியே போய் இவன் கூட நமக்கு பழக்கம் கிடையாது, இவன் நம்ம ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்னு சொல்லி வெளியே போயிடுவான். நாம பிஸ்மில்லா சொல்லாம ஒரு செயலை செய்தோம்னு சொன்னா செய்தான் நம்ம கூட சேர்ந்து செய்வான், இவன் நம்ம ஃப்ரெண்டு, நம்ம தோழன், நம்ம உற்றவன், அதனால இவனு கூட சேர்ந்து நம்ம எல்லாம் செய்வோம் என்று சொல்லி நாம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கெட்ட காரியமா தூண்டக்கூடியவனாக செய்தான் நம்ம கூடாலே வர ஆரம்பிச்சிடும். நம்ம உணவு சாப்பிடுறோமா அவன் சேர்ந்து நம்ம கூட நம்ம கெட்ட விஷயங்களை சாப்பிடக்கூடியவனா நம்ம ஆக்கி விட்டுருவான். அப்ப நாம செய்தானை நம்ம உற்ற நண்பனா ஆக்காமல் நம்மிடமிருந்து விரட்ட வேண்டும் என்று சொன்னால் நாம செய்யக்கூடிய காரியங்களை முதல்ல பிஸ்மில்லா சொல்லி நம்ம வீட்டுல தொடங்கணும். எந்த ஒரு காரியத்தை நாம செய்தாலும் நாம பிஸ்மில்லான்னு சொல்லி இறைவனுடைய பெயரால் சொல்லி நம்ம தொடங்கும் பொழுது நம்ம வீட்டுல எந்த நேரமும் இறைவனுடைய பெயர் ஒலித்து கொண்டே இருக்கும். அதை சொல்லாம நம்ம செய்தோம் என்று சொன்னால் நாளை மறுமை நாள நம்ம புலம்பக்கூடியவங்களா போயிடுவோமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நாளை மறுமை நாள்ல அநியாயக்காரர்கள் புலம்பும் பொழுது எப்படி சொல்லி புலம்புவானா, இந்த செய்தானை என் கூட வச்சிருந்தானே, இந்த செய்தான் என் கூடாலே எல்லா செயலையும் செய்ய வச்சுட்டானே, கெட்ட காரியங்கள்லாம் செய்வதற்கு இந்த செய்தான் தான் காரணம், இவன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அறிவுரைகளை ஏற்காம விட்டு விட்டோமே, அல்லாஹ்வுடைய தூதரோடு தொடர்பு இல்லாம விட்டு விட்டோமே என்று சொல்லி மறுமை நாள்ல அந்த மனிதன் புறம்புவானாம். யோம அல்லு லாலிமு அலா யதைஹி, கரங்களை கடித்துக் கொள்ளக்கூடிய அந்த நாள்ல, அந்த நாள் அந்த மறுமை நாள் அவ்வளவு திகிலா இருக்கும், பயமா இருக்கும். நம்ம பயப்படக்கூடிய நிலைமை ஏதாவது சொன்னா உடனே என்ன பண்ணுவோம், விரல நகத்தை கடிப்போம், இல்லைன்னா கையை கடிப்போம், ஏன் பயத்துல சத்தம் போட்டு அலறுவோம். அந்த மாதிரி திகிலூட்டக்கூடிய பயங்கரமான அந்த மறுமை நாள்ல கரங்களை அநியாயக்காரன் கடித்துக் கொள்ளக்கூடிய அந்த நாளிலே எக்கூலு யாரை தனி தகது மார் ரசூல் சபீலா, தூதருடைய அந்த பாதையில் நான் தொடர்பு வைக்காம இருந்து விட்டேனே, யா வைலத்தா லைத்தனி லம் அத்தகிது புலானன் ஹலீலா, இவனை போய் நம்ம நண்பனா ஆக்கிட்டோமே, கெட்டவனை நான் நம்பனா ஆக்கிட்டேனே, இவனை தோழனாக ஆக்கி விட்டேனே, லக்கது அலல்லனி அனித்திக்ரி பௌதரி ஜானி, அறிவுரைகள் என்னை நோக்கி வந்த பிறகு கூட, அறிவுரைகள் எனக்கு சொல்லப்பட்ட பிறகு கூட அதெல்லாம் புறக்கணித்து விட்டு இந்த மாதிரி செய்தான் கூட நான் போயிட்டேனே என்று சொல்லி மறுமை நாள்ல அந்த மனிதன் புலம்புவான். யாரு? செய்தான தோழனாக்கணவன். இறைவனுடைய பெயரை உச்சரிக்காமல், இறைவனுடைய பேச்சை பேசாமல் செய்தான கூடாலே குடித்து எவன் அலைகிறானோ அவன் நாளை மறுமை நாள்ல இப்படி புலம்புவான் என்று சொல்லி நபிகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அப்போ மனிதனுக்கு காண செய்தானும் இன்சானே கத்தூலா, செய்தான் மனிதனுக்கு துரோகம் செய்பவனாக இருக்கான் என்று இறைவன் முடிக்கிறான். அப்போ நமக்கு தோழனாக செய்தானை நம்ம ஆக்காமல் அவனை விரட்ட வேண்டும் என்று சொன்னால் நம்ம வீடுகள்ல எந்த நேரமும் பிஸ்மில்லா ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு காரியத்தை சாப்பிட்றோமா பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும், ஒரு காரியத்தை செய்யறோமா பிஸ்மில்லா சொல்லி செய்யணும்,
ஒரு வேலையை செய்யறோமா, எதா இருந்தாலும் பிஸ்மில்லான்னு சொல்லி நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் நம்ம வீட்டுல எந்த நேரமும் அந்த அல்லாஹ்வுடைய பெயர் ஒலித்து கொண்டே இருக்கும். அப்ப இறைவனுடைய பேச்சு நம்ம வீட்டுல ஒலித்து கொண்டே இருந்ததுன்னு சொன்னால் அந்த வீடு வந்து ஜீவன் உள்ள வீடா இருக்கும், இறைவனுடைய அருள் பொருந்திய வீடா இருக்கும், நிம்மதியை தரக்கூடிய வீடா இருக்கும். அப்படிப்பட்ட வீடா நம்ம மாற்றுறோமா, மாற்றி இருக்கிறோமா? நம்ம வீடு அப்படி இருக்குதா நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய பேச்சு இது மட்டும் இல்ல, எந்த நேரம் நம்ம திருக்குர்ஆன் அதிகம் ஓதக்கூடியவர்களா நம்ம வீடை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த நேரமும் டிவி ஓடி சினிமாக்களும் சீரியல்களும் பாட்டும் ஓடக்கூடிய வீடாக நம்ம வீடை வச்சிருக்க கூடாது. சில வீடுகளை நம்ம மகரிப் நேரத்தில் நம்ம போய் பார்த்தோம்னு சொன்னா, ஒரு காலகட்டம் இருந்தது, பெண்கள்லாம் மகரிப் தொழுகை முடிஞ்சோடனே திருக்குர்ஆன் எடுத்து ஓதக்கூடியவர்களா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா வீடுகள் நம்ம தெருக்கள் வழியா போனோம்னா, முஸ்லிம் தெருக்கள் வழியா போனா வீடுகள்ல இருந்து சீரியல் சவுண்டும் வேற சினிமாக்களுடைய சத்தமும் தான் டிவி தொலைக்காட்சியில இருந்து நம்ம கேட்க முடியுது. மாற்று மத வேறு சகோதரருடைய தெருக்கள்ல போனா கூட அவங்க மதத்தினுடைய மத போதவருடைய உரைகளை ஒலிக்க விடுறாங்க. காலையில பார்த்தோம்னா அவங்களுடைய மத போதவர்கள் உரைகள்லாம் டிவியில போட்டு அதை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் டிவி பாக்குறாங்க, அவங்களும் சேனலோட நிகழ்ச்சிகளை பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்க? ஆன்மீகத்தோடு அவங்க கலந்து இருக்கிறாங்க. ஆன்மீகத்தை நம்ம எடுத்து நடக்க வேண்டிய நாம என்ன பண்றோம்? அந்த நேரங்கள்ல வந்து ஆன்மீகத்திலிருந்து விலகி, இறை நினைவை விட்டு விலகி, இறைவனை பேச்சு பற்றிய அந்த விஷயங்கள் எல்லாம் விட்டு விலகி இதுல நம்ம மூழ்கி இருக்கக்கூடியவளா இருக்கோம். இப்ப திருக்குர்ஆனை அப்படி மூழ்கி இருந்தா என்ன ஆகும்? சைத்தான் குடியிருக்கக்கூடிய வீடா மாறும், நிம்மதியற்ற வீடாக நம்ம வீடு மாறி போயிடும். நம்ம வீட்டுல இறைவனுடைய அருள் நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், மையத்தான வீடாக இல்லாமல் ஜீவன் உள்ள வீடா நம்ம வீடு மாற வேண்டும் என்று சொன்னால் நம்ம வீட்டுல திருக்குர்ஆன் அதிகம் ஓதக்கூடியவா இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்கள் வீடுகள்ல வந்து நீங்க அல் பக்ரா சூறாவை ஓதுங்க, உங்கள் வீடுகளை மண்ணறைகளாக ஆக்கிவிடாதீர்கள். ரசூலுல்லாஹ் எப்படி தொடங்குறாங்க? உங்கள் வீடுகளை கபிர்ஸ்தானாட்ட ஆக்கிடாதீங்க, கபிர்ஸ்தானா ஆக்கிவிடாதீர்கள், உங்கள் வீடுகளில் அல் பக்ரா சூறாவை ஓதுங்கள், சைத்தான் உங்களை விட்டு விரண்டோடு விடுவான் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நம்ம வீட்டுல யாரும் குழி தோண்டி மையத்தை புதைக்க போறது இல்ல, மையத்தை புதைச்சாதான் கபிர்ஸ்தான் நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம வீட்டுல திருக்குர்ஆன் ஓதவில்லை என்று சொன்னால், இறைவனுடைய பேச்சு இறைவனுடைய நினைவு நம்ம வீட்டுல இல்லை என்று சொன்னால் அது மண்ணறை மாதிரிதான் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளும் நம்ம விளங்க முடிகிறது. இப்ப நம்ம வீடுகளை மண்ணறைகளாக ஆக்காமல் நம்ம வீடுகளை வந்து ஜீவனுள்ள வீடாக நம்ம மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்ம வீடுகள்ல திருக்குர்ஆனை அதிகமா ஓதணும். திருக்குர்ஆனை ஓதும் பொழுது நம்ம வீடுகள்ல வந்து இறைவனுடைய அருள், இறைவனுடைய சாந்தி, இறைவனுடைய நிம்மதி வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல ஒரு சஹாபி ஒரு கழுதையை கட்டி போட்டுட்டு சூரத்துல் காஃப் அந்த அத்தியாயத்தை ஓதுறாங்க. ஓதிட்டு இருந்தால மேகமூட்ட மாதிரியான ஒரு நிலைமை வருது, அந்த கழுதை ஓடுது, அந்த கெட்டை அவிழ்த்து விட்டு ஓடுது. அந்த சம்பவத்தை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து அந்த மனிதர் சொல்றார், இப்படி இந்த நிலைமை இந்த மாதிரியான ஒரு புகை மூட்டை மாதிரி வந்தது நான் காஃப் ஓதும் போது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது இறைவனுடைய சக்கீனத்து, இறைவனுடைய நிம்மதி, இறைவனுடைய சாந்தி இறங்கி இருக்கிறது. அந்த சூறாவை ஓதுனீர்கள் சொன்னால் ரசூலுல்லாஹ் காலத்துல இறைவனுடைய தூதர் இருக்கனால இது நடந்திருக்கலாம். அப்ப அந்த இறைவனுடைய சாந்தி நிம்மதி நம்ம வீட்டுல வர வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய அந்த வார்த்தைகளான திருக்குர்ஆனை ஓதணும், அல் பக்ரா சூறாவை ஓதணும், காஃப் அத்தியாயத்தை ஓதணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நம்ம ஆயத்துல் குர்சியை நம்ம ஓதிவிட்டு இரவில் தூங்க சென்றோம் என்று சொன்னால் இறைவன் ஒரு பாதுகாவலரை நம்ம கூட நியமிச்சிருவானா. இறைவனுடைய பாதுகாவலர் யாரு? ஒரு மலக்கு. இறைவனுடைய வானவர்கள் நம்ம கூட எல்லாம் நியமிச்சிருவானா. அவர் இருக்கும் வரைக்கும் சைத்தான் நம்ம நெருங்கவே முடியாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நாம அந்த ஆயத்துல் குர்சியை நம்ம ஓதினோம் என்று சொன்னால் இறைவனுடைய பாதுகாவலர், இறைவனுடைய மலக்குகள் நம்ம கூட நிற்பாங்களாம், நமக்கு கடைசியில் இருப்பாங்க, அந்த நாள் முழுவதும் இருப்பாங்க. அன்றைய நாள் முழுவதும் நம்மை சைத்தான் நெருங்கவே முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப இந்த திருமுறை குர்ஆன் ஓதக்கூடிய வீடாக நம்ம வீடை மாற்ற வேண்டும். நம்ம வீடுகள்ல வந்து திருக்குர்ஆன் அதிகம் ஓதணும். திருக்குர்ஆன் ஓதுவதன் மூலமாக நம்ம வீட்டுல சைத்தான் வராத அளவிற்கு நம்ம வீட்டை மாற்றணும். அப்படி மாற்றும் பொழுது நம்ம வீட்டுல வந்து நிம்மதி வரும், இறைவனுடைய அருள் கிடைக்கும், இறைவனுடைய நிம்மதி சந்தோஷம் அதெல்லாம் வரும். அதுக்காக வேண்டி நம்ம வீடை வந்து எப்படி மாற்றணும்? திருக்குர்ஆன் ஓதக்கூடிய இடமாக மாற்ற வேண்டும். அப்ப இறைவன் சொல்லக்கூடிய அந்த இறைவன் திருக்குர்ஆனுடைய வார்த்தைகளை நம்ம ஓதினோம்னு சொன்னால் நம்ம வீட்டுல நிம்மதி சந்தோஷம் எல்லாம் வரும். இதை நம்ம பார்க்கணும், நம்ம வீடு எப்படிப்பட்ட நிலைமையில இருக்குது என்று பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போன்று நம்முடைய வீடுகளை வந்து தொழக்கூடிய இடமாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம வீடு வந்து நமக்கு நன்மை பயக்கக்கூடியதா மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த வீட்டை வந்து தொழக்கூடிய இடமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு. நம்ம வீட்டுல வந்து உபரியான தொழுகை நிறைவேற்றணும். ஆண்களை பொறுத்தவரைக்கும் ஃபர்லான தொழுகை பள்ளிவாசல்ல வந்து தொழுவாங்க, ஜமாத்தோடு தொழுவது சிறந்ததுதான், நல்ல காரியம்தான்.
ஆனா அதே நேரம் வந்து வேற உபரியான தொழுகைகள், நஃபிலான தொழுகை, சுன்னத்தான தொழுகைகளை வந்து நம்ம வீடுகளில் அமைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஏன் நம்ம வீடுகளில் தொழும் பொழுதுதான் நம்ம பார்த்து நம்ம குடும்பத்தினரும் தொழுவாங்க. நம்ம இப்ப சில வீடுகளில் பார்த்தோம்னா குடும்ப தலைவர் ஆண்கள் வந்து நல்ல தொழுகையாளியா இருப்பாரு, எல்லா நேரம் பள்ளிவாசலுக்கு வருவாரு, 5 நேர தொழுகைகளும் தொழக்கூடியவராக இருப்பாரு, அவ்வளவு ஈடுபாடோடு இருப்பார், பள்ளிவாசலோடு தொடர்பு இருப்பாரு. ஆனா அவங்க வீட்டுல மனைவியை பார்த்தா தொழுகை இல்லாதவங்களா இருப்பாங்க, பிள்ளைகளை பார்த்தா தொழுகை இல்லாதவங்களா இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன? இவர் வந்து வீட்டுல அந்த தொழுகை வந்து அறிவுரையோடு சொல்லியிருப்பாரே தவிர, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றாரே தவிர, வலியுறுத்தி சொன்னாலும் அவங்க வந்து பெருசா நினைக்க மாட்டாங்க. இவர் வீட்டுல டெமோவாக செயல்படுத்தி காட்டி இருந்தாருன்னு சொன்னா அவங்களும் தொழுகைக்கு வந்திருப்பாங்க. அவங்க இவர் வந்து பள்ளிவாசல்ல தொழுதுட்டு வீட்டிலேயே வந்து நஃபிலான தொழுகைகள், உபரியான தொழுகைகள் தொழும் பொழுது வீட்டுல மனைவி பார்ப்பாங்க, தன்னுடைய கணவர் தொழுறாரு, நம்ம கூட சேர்ந்து தொழுவோம், நம்மளும் தொழுவோம், பிள்ளைகளை கூப்பிட்டு நீங்களும் தொழுங்க என்று சொல்லி நாம தொழுறதை பார்த்து அவங்களும் தொழுகையாளிகளா மாறதுக்கு அது ஒரு வாய்ப்பு அமையும். அப்ப நம்ம வீடுகளை வந்து தொழக்கூடிய இடமாக மாற்ற வேண்டும். தொழுகையை வந்து வீட்டுல நம்ம நிறைவேற்றுவதன் மூலமாக வீட்டுல வந்து இறைவனுடைய அருள், இறைவனுடைய நிம்மதி நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான வீடாக நம்ம வீடை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் தொழுகை தான் வந்து இறைவனை பற்றிய நினைவூட்டல் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தொழுகை வந்து இறைவனுடைய அல்லாஹ்வின் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டும் பொழுது, இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன பௌதுஹு, வணக்கத்திற்குரிய இறைவன் நான் தான் கடவுள், வணக்கத்திற்குரியவன் நான் தான், என்னதான் நீங்க வணங்க வேண்டும். ஓ அகீமி ஸலாத்த லிதிக்ரி, என்னை நினைப்பதற்காக, என்னை நினைவுபடுத்துவதற்காக நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்கள் சொல்லி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை நம்ம நினைச்சு பார்க்கணும்னு சொன்னா அதுக்கு தொழுகை தான் நிலைநாட்டணும். தொழுகையின் மூலமா தான் அல்லாஹ் அதிகம் நினைக்க முடியும். அப்ப அந்த தொழுகையை வந்து நம்ம வீட்டுல நினைக்கும் பொழுது அல்லாஹ்வை நினைக்கிறதுக்கான அந்த தன்மையை நம்ம செய்யறோம். அதன் மூலமாக இறைவனுடைய அந்த சாந்தி, அந்த நிம்மதி நம்ம வீட்டுல ஏற்படும். அந்த நினைவின் மூலமாகத்தான் வந்து நம்முடைய உள்ளமும் அமைதி பெறும் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அல்லதீன ஆமனு ததுமையின்ன குலூபுஹும் பிதிக்ரில்லாஹி, இறைவனுடைய நினைவின் மூலமாகத்தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய நினைவின் மூலமா நம்ம வேற எதுவும் சைக்கியாட்ரிஸ்ட போயோ இல்ல மருத்துவத்தை போயோ எவ்வளவு டெஸ்ட் எடுத்து எவ்வளவு மருந்து வாங்கி சாப்பிட்டாலும் நமக்கு நிம்மதி கிடைக்கணும்னு சொன்னா அல்லாஹ்வை நினைச்சாதான் நிம்மதி வரும். அல்லாஹ்வின் நினைவின் மூலமாக நம்ம நிம்மதி வருமே தவிர வேற என்னதான் முயற்சி நம்ம இந்த உலகத்துல செய்தாலும் அதன் மூலமாக நிம்மதி வராது. கவனத்தில் கொள்க, அலா பிதிக்ரில்லாஹி ததுமையின்னல் குலூப், கவனத்தில் கொள்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய நினைவினால் தான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெற முடியும் என்று அல்லாஹ் திருமறைக்குள் நம்ம சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுடைய நினைவு நம்ம அடிக்கடி சுமந்தவர்களா நம்ம வீட்டுல இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது வீட்டுல வந்து இறைவனுடைய அமைதி, அந்த நிம்மதி, அந்த சாந்தி திகழக்கூடியதாக அமையும். அப்படிப்பட்ட வீடாக நம்ம வீடை மாற்றணும். நம்ம வீடுகளை வந்து எந்த நேரமும் வந்து இறைவனை பற்றிய நினைவுகள் இருக்கிறதா என்பதை நம்ம பார்த்து பார்த்து நம்முடைய வீட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டை ஸ்ட்ராங்கா, வீட்டை பலமானதாக, சுவர பலமானதாக ஆக்குவதற்காக நம்ம முயற்சி செய்வதை விட இந்த ஆன்மீக ரீதியாக நம்ம வீடு பலமானதாக இருக்கிறதா, இஸ்லாம் கூறக்கூடிய அந்த வகையில நம்முடைய வீடு பலமானதாக இருக்கிறதா என்பதை நம்ம பார்த்து நம்ம வீடு அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வீடாக அமைத்துக் கொண்டால்தான் காலகாலத்துக்கு நமது வீட்டுல இருக்க முடியும். அந்த வீட்டுல சந்தோஷம், நிம்மதி நமக்கு திகழ வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த வீடை வந்து இறை நினைவும் இறைவனுடைய பேச்சும் அமைந்திருக்கக்கூடிய வீடாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வீடாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியிருள்வானா என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிம் தன்னுடைய வீடை ஆன்மீக ரீதியாக எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டிய செய்திகளை எல்லாம் நாம் முதல் வரையிலே பார்த்தோம். அதே போன்று நம்முடைய வீட்டிலே என்னென்ன காரியங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வீட்டிலே இறைவனுடைய அருள் நிறைந்த வானவர்கள் வரவிடாமல் தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய வீட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும். பெரும்பாலான வீடுகளில் முஸ்லீம் வீடுகளாக இருந்தால் கூட அவர்கள் மார்க்க அறிவு இல்லாமல் நிறைய பேர் நாய்களை வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க.
நாய்களை வளர்ப்பது இஸ்லாமிய மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய காரியம். நாய்கள் வளர்க்கக்கூடிய வீடுகளில் மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கின்றார்கள். இப்போ அந்த எச்சரிக்கையும் நம்ம கவனத்தில் கொண்டு நம்ம வீடுகளில் நாய்களை வளர்க்காதவர்களாக நம்ம இருக்கணும். அதே போன்று வீடுகளில் உருவப்படங்கள் இல்லாத வகையில் நம்ம பார்த்துக்கணும். அதுவும் மலக்குமார்கள் நுழையாத ஒரு வீடாக நம்ம வீடை மாற்றிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உருவப்படங்கள் வீடுகளில் இருந்துச்சுன்னா அதை அழிக்கக்கூடியவர்களாக, அதை அகற்ற சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய மகள் வீட்டுக்கு போகும்போது கூட ஒரு தடவை அவங்க திரைச்சீலை, வீட்டுக்கு முன்னாடி திரைச்சீலையில உருவப்படம் இருக்கிறத பார்த்தோன்னா வீட்டுக்குள்ள நுழையாம திரும்பிடுறாங்க. திரும்ப அந்த திரைச்சீலையை அதை தலையணையாக அவங்க எடுத்து அதை மாற்றி போட்ட பிறகுதான் அந்த வீட்டுக்கு ரசூல்லா வந்திருக்கிறாங்க, அதை அகற்ற சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான உருவப்படங்கள், உருவம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா அதெல்லாம் இல்லாத வகையில் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு பார்த்தோம்னா பல வீடுகளில் கேலண்டர்ல உருவப்படம், சில அதுவும் உருவப்படம் சாதாரண உருவப்படங்கள் இருக்கிறது, அது வேற விஷயம். பிற நமக்கு இணை கற்பிக்கக்கூடிய வகையில பிற மத கடவுளுடைய படங்கள் நிறைந்த அந்த பொருட்கள் கூட நம்ம வீடுகளில் பல வீடுகளில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. அதெல்லாம் நம்ம அகற்றி விடணும். அது நம்முடைய கொள்கை ரீதியாகவே நமக்கு மாற்றுக்கருத்து உள்ள விஷயங்கள், அது இணை வைக்கக்கூடிய காரியங்களை கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது. இப்போ அந்த மாதிரியான உருவப்படங்கள் நம்ம வீட்டில் இல்லாத வகையில பார்க்கணும். கேலண்டர்ல இருக்குது, சில பொருட்களை வாங்கினா அதுல அந்த பிற மத கடவுளுடைய உருவப்படங்கள் இருக்கு, இதெல்லாம் இருந்தால் நம்ம உடனடியாக அதை அகற்றி விடணும். அது மலக்குமார்கள் நம்ம வீட்டில் வராத வகையில நம்ம ஆக்கணும். மலக்குமார்கள் நம்ம வீட்டுக்குள்ளாடி வந்தாதான் வீடு ஒரு அருள் நிறைந்ததாக, நிம்மதி தரக்கூடியதாக மாறும். அப்படிப்பட்ட இதெல்லாம் நம்ம வீடுகளில் இல்லாத வகையில நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். வீடுகளில் நுழையும் பொழுதே நாம எப்படி நுழைய வேண்டும் என்று சொன்னால், நம்ம வீடா இருந்தா கூட சலான் சொல்லி தான் நுழையணும். பல பேருக்கு அந்த விஷயங்கள் தெரியாத வகையிலே நம்ம வீட்டில் என்ன பண்றாங்க, சொந்த வீடு தானே உள்ள நுழைஞ்சிடும் சொல்லி நுழையிறாங்க. சொந்த வெளியே வேற வீட்டுக்கு போனா தானே நம்ம சலான் சொல்லணும். மக்கள் நிறைய முஸ்லீம்களுடைய என்னன்னு சொன்னா, சலான் சொல்றது பெர்மிஷன் வாங்குறது மாதிரி, அனுமதி வாங்குறது தானே. வேற வீட்டுக்கு போறோம், அவங்களுக்கு நம்மள யாரு நம்ம உள்ள போகும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா ஒரு பெர்மிஷன் கேட்காம அலைக்கும் சலாம் நம்ம உள்ள போயிடலாம், அனுமதிக்காக தான் சலான் சொல்றோம் அப்படின்னு நினைத்து கொண்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, வேற வீட்டுக்கு போனாதான் சலான் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் வேற வீட்டுக்கு போனா சலான் சொல்றதுக்கு மட்டும் இல்ல, வேற வீட்டுக்கு போனா சலான் சொல்றது மட்டும் இல்ல, அனுமதியும் கேட்கணும். அனுமதி கேட்கறதுக்காக சலாம் சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது அந்த யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தவ்னிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் வீடுகள் அல்லாத வேற வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா முதல்ல சலான் சொல்லுங்க, அதன் பிறகு அனுமதி வாங்க, அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு போங்கன்னு சொல்றான். அல்லாஹ் சலான் சொல்றது மட்டும்தான் அனுமதி வாங்குறதுங்கிறது மாதிரி இருந்துன்னு சொன்னா அனுமதி வாங்குன்னு அல்லாஹ் திரும்புறதோட சொல்ல மாட்டான். அப்ப சலான் சொல்றது அது தனி, அந்த வீட்டுல உள்ள மக்களுக்கு நிம்மதி கிடைக்கட்டும், சாந்தி கிடைக்கட்டும், சமாதானம் கிடைக்கட்டும், இறைவனுடைய அருள் கிடைக்கட்டும்ங்கிறத துவா தான் சலாம். அதையும் சொல்லிவிட்டு அனுமதி வாங்கிவிட்டு போகணும். நம்ம வீட்டுக்குள்ள நுழைகிறோம், நம்ம வீட்டுல ஆளே இல்லைன்னா கூட, நம்ம வீட்டுல ஆள் இருந்து சலான் சொல்றது ஒண்ணு, ஆளே இல்லை எங்கேயா சலான் சொல்லணும் அப்படின்னு கூட நம்ம நினைப்போம். ஆளே இல்லாத வீடு, நம்ம வீடு வெளியே கூட்டிட்டு போறோம், திரும்ப வீட்டுக்குள்ளாடி நுழைகிறோம், பூட்டை திறந்துட்டு உள்ள போகும்போது கூட ஆள் இல்லாத வீடா இருந்தா கூட அங்கேயும் சலாம் சொல்வது அவசியமா இருக்கு. அந்த சலாம் என்பது அந்த ஆட்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்குறதுக்காக நினைச்சிட கூடாது. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு அமைதி, நிம்மதி, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இது சலான் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி, ஃபைதா தகல்தும் புயூத்தன் சல்லிமு அலா அன்ஃபுசிக்கும் தஹியத்தின் மின் இந்தில்லாஹி முபாரக்கத்தன் தய்யிபா, நீங்கள் உங்கள் மீதே சலான் சொல்லிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியமிக்க அருள்மிக்க அந்த சலாத்தையும் காணிக்கையான சலாத்தையும் நீங்கள் சொல்லிக்கொண்டு உங்கள் மீதே சொல்லிக்கொண்டு நீங்கள் உங்கள் வீடுகளில் நுழையுங்கள் சொல்லி அல்லாஹ் சொல்றான். நம்ம வீட்டுக்குள்ளாடி போறதா இருந்தா கூட நம்ம சலான், நம்ம வீட்டுல அருள் கிடைக்கணும், இறைவனுடைய அருள் கிடைக்கும், இறைவனுடைய பாக்கியம் கிடைக்கணும், இறைவனுடைய நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன சொல்லணும், நம்ம வீட்டுக்குள்ள நுழைந்தால் கூட அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு தான் உள்ள போகணும். அது ஆள் இருந்தாலும் ஆள் இல்லாவிட்டாலும் இறைவன் தந்திருக்கக்கூடிய காணிக்கை அந்த சலாம், அந்த பாக்கியத்தை நம்ம சொல்லிவிட்டு நம்ம மீது நம்ம சலாம் சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்குள்ள நுழையணும். அது நம்முடைய வீடுகளில் நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இறைவனுடைய அருளையும் பரக்கத்தையும் பெற்று தரக்கூடியதா இருக்கும். இப்படிப்பட்ட ஒழுங்குமுறைகளை எல்லாம் நாம் கடைபிடித்து நம்முடைய வீடை அமைத்துக் கொள்ள வேண்டும். அது இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை நினைவு கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனிஹம்துலில்லாஹி.